சிலர் வந்து என்ன படிக்கலான்றதை டிசைட் பண்ணியிருப்பாங்க, பலர் வந்து எங்கே படிக்கிறன்றதுல குழப்பத்திலையும் இருப்பாங்க. அந்த வகையில் காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணலாம்? எஸ், அதாவது இந்த காலேஜ் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன்னா இன்றைக்கி 2 விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். ஒன்று வந்து சரியான படிப்பாக இருக்கணும், அது சரியான இடத்துல படிக்கணும். ரொம்ப அதாவது ஒரு ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு பேருக்காக அப்படிங்கிறது ஒரு பெருமைக்காகவா, ஒரு பேருக்காக ஒரு டிகிரி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் குவாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கணும், நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் வந்து மெயினாக எதிர்பார்க்கிறது அதுதான். ஸோ அவங்களுக்கு நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கல, நம்ம படிக்கலை, பட் எப்படியாவது நம்ம பசங்களை படிக்க வச்சிடணும். அது எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் பரவாயில்ல, மேபி ஒரு பேங்க் லோன் வாங்கி கூட படிக்க வச்சிடணும். பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃப்யூச்சர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது. இதில் அதாவது சார் கேட்ட மாதிரி கோர்ஸ், ஓகே சார், காலேஜ் ஹவு டு செலக்ட். ஏன்னா இந்த காலேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெதர் இன்ஜினியரிங் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் எந்த டிகிரி எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு நியர்பை வந்து அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நியர்பை வந்து காலேஜ் இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். பட் அதே ஒரு சில படிப்புகளுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்புகளுக்கு எல்லாமே காலேஜஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேராக இருக்கும். மேபி வந்து நீங்கள் ஒரு சிட்டிஸில் படிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா அவங்க எந்த மாவட்டம் அந்த மாவட்டத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போய் ஹாஸ்டலில் இருந்து படிக்கிற மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த காலேஜ் செலெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பேரளவுக்கு இந்த படிப்பு இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக எடுக்காமல், அங்கே அதாவது அப்ரூவல் ஒரு இது இருந்தாலுமே அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இயர் அரவுண்டு வந்து அவங்க எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, இப்போ வந்து எந்த ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலுமே ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர் ஒர்க் ஷாப் ஆர் வந்து ஒரு கல்ச்சுரல்ஸு எனிதிங், ஒரு அகடமிக் ஓரியன்டாவோ இல்லை நான் அகடமிக் ஓரியன்டாவோ எந்த மாதிரி இருந்தாலுமே இப்போ எல்லாமே சோசியல் மீடியாவில் அவங்க அப்டேட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த கல்லூரிக்குன்னு ஒரு பேஜ் இருக்கும் சோசியல் மீடியாவில், எல்லா இதுலேயும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த பேஜஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து தே ஆர் அப்டேட்டிங். அப்போ இந்த அப்டேட்டிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 1 இயர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஜூலையில் அகடமிக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஜூலை டு ஏப்ரல், அப்போ அந்த 10 மந்த் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சோசியல் மீடியாவில் போய் வி கேன் வெரிஃபை. நம்ம ஃபோன்லேயே நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணலாம். இதே ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இயர் அரவுண்ட் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அட்மிஷன் டைமிங்கில் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து மெயினாக ஈஸியாக வெரிஃபை பண்ணக்கூடியது. நம்ம நேரில் போக தேவையில்லை, நம்ம வீட்டில் எங்கே இருக்கோமோ அங்கே இருந்துகிட்டே நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து இந்த வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன் திங். தென் வந்து எந்த கோர்ஸ் படிக்க விரும்பினாலும் அது எந்த காலேஜாக இருந்தாலும் நேரில் போய் பார்க்கணும். ஸோ டைரெக்டாக நேரில் போய் வெரிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா டைரெக்டாக நேரில் போகும்போது மேபி அங்கே இப்போ கரண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட நம்ம சந்தித்து பேச முடியும். ஸோ இங்கே எப்படி இருக்கும், இங்கே ஜாயின் பண்ணலாமா, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, நிறைய சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம வந்து டைரெக்டாக போனால் வந்து ஸோ இங்கே கரண்ட்டாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ கரண்ட்டாக படிக்கக்கூடிய மாணவர்கள் போய் சொல்ல மாட்டாங்க, என்ன உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. அதை வெரிஃபை பண்ணலாம். தென் அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம பார்க்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கணும், மெயினாக பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை செக் பண்ணணும். இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து எவ்ரி இயர் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். இதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் காலேஜை செலக்ட் பண்ணக்கூடியது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மேபி இதெல்லாம் வெரிஃபை பண்ணாமல் வந்து ஒரு எதிர்பார்ப்பில் வந்து ஒரு காலேஜ் நியர்பையாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களில் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க, மேபி அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் வெரிஃபை பண்ணாமல் அந்த ஒரு இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இன் ஃப்யூச்சரில் வந்து ஏன்டா இங்கே ஜாயின் பண்ணோம், ஒரு 1 இயரில் இங்கே போதும், திரும்ப செகண்ட் இயருக்கு வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷனில் போய் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே சார், அடுத்ததாக அசட் காலேஜ் பற்றி சொல்லுங்கள். என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? குறிப்பாக வழக்கமான கோர்சஸ்லாம் இல்லாமல் இன்னோவேட்டிவ் கோர்சஸ் ஏதாச்சும் இருக்கா? அது இருந்தாலும் அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து அசட்டில் வந்து இப்போ நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய துறைகள் எல்லாமே வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். அதாவது உங்களுக்கு 2 ஏரியா நம்ம இதை பிரிக்க முடியும். எப்படின்னா ஒரு சில கோர்சஸ் வந்து படிச்சுட்டு மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் இல்லை, அதாவது சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்கும். பட் இது ஒரு சில படிப்புகளுக்கு பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதுக்குண்டான சப்ளை இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம அசட்டில் வழங்கக்கூடிய கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அகடமிக் இயர்க்கே வந்து
ஒரு சில ஆயிரம் கணக்கான மாணவர்கள் மட்டும்தான் வந்து வெளியில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இதே மற்ற அதர் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து வெளியில் வர்றாங்க. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கக்கூடிய டிகிரிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்அவாய்டபுள்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு ஜாபுக்கு போகும்போதோ இல்லை இன்டர்வியூ ட்ரை பண்ணும்போதோ இதை வந்து தவிர்க்க முடியாதது. அதாவது இது தேவையில்லை, இது ஏன் படிச்சிங்க, இது வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏரியாவே இல்லாமல் ஒரு குளோபல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையுமே அதிகமாக வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய துறைகளை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு சில துறைகள் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பேங்கிங் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி கோர்சஸில் வந்து யூஜி அண்ட் பிஜி. ஸோ யூஜி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு +2 முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பிஎஸ்சி கோர்சஸ். தென் வந்து ஏற்கனவே நான் பிகாமோ, பிஎஸ்சிஏ, பிஏஓ, எனி டிகிரி, நான் பிஇ, பிடெக் இந்த மாதிரி எனி டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு எம்பிஏ பண்ணணும், எம்எஸ்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எம்பிஏ ப்ரோக்ராம், மாஸ்டர் ப்ரோக்ராம். ஸோ இதில் இந்த மாஸ்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது இதில் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், தென் இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் எம்பிஏ. இந்த இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் எம்பிஏ அப்படிங்கிறது எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் கவர் ஆகும். ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஈவன் தோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ ஒரு மல்டி ஸ்கில் பர்சனாலிட்டியாக ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும், இதை மட்டும் படித்தா போதும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் எங்கே வேணாலும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகக்கூடிய மாதிரி டிகிரிஸை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த பர்பஸ்னால தான் வந்து எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா ஒரு 99% வந்து சசட்டில் வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே சார், இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு காலர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மதுரையிலேருந்து கிருத்திகா ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிருத்திகா வணக்கம், உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கிருத்திகா மதுரையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். நான் 12th வந்து 352 எடுத்திருக்கேன் மார்க்கு. வீட்டில் என்னன்னா பிகாம் கோர்ஸ் எடுக்க சொல்றாங்க. நான் இப்போ டிவி ஷோ லைவ் ப்ரோக்ராம் பார்த்துட்டேன். இப்போ இன்னோவேட்டிவ் கோர்ஸாக இருக்கு. ஸோ நீங்க சொன்னீங்களா ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், சேஃப்டி, இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா எனக்கு என்ன ஸ்கோப் சார் இருக்கு? ஓகே, நீ குரூப் என்னமா சொன்னீங்க 12th? பயோமேக்ஸ் எடுத்திருக்கேன் சார். ஓகே, குட். ஆக்சுவலி வந்து இந்த கோர்சஸ் இப்போ உங்களுக்கு ஏவியேஷன் அப்படிங்கிறதுமா ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஒரு கேபின் குரூ ஆகணும், ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும், இல்லை ஏர்போர்ட்டில் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணணும், இல்லை ஏர்போர்ட் அத்தாரிட்டிலே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரி எடுக்கலாம். ஸோ இதில் இன்னும் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கை ஒரு பிபிஏ டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஸோ அந்த டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு வந்து 100% வந்து ஒரு சூட்டபிளான ஒரு டிகிரி. என்னென்னா ஒரு ஆஃபீஸ்லேயே நீங்கள் ஒரு ஆன் டேபிளில் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். உங்கள் ஏரியாவிலே உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் ஓரியன்டாக நீங்கள் அதில் லேர்ன் பண்ணுவீங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், தென் இ-காமர்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து அதில் கவர் ஆகும். தென் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், இந்த காமன் சப்ஜெக்ட்டுமே அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ ஒரு பிபிஏ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் முடிச்சுட்டு கூட ஃபர்தராக யூ கேன் டூ ஒரு எம்பிஏ ப்ரோக்ராம் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த 3 years நீங்கள் ஜாபுக்கு போகிறதுக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூலேயே பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து இந்த 3 year டிகிரியே, இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கே வந்து போதுமானதாக இருக்கும். நீங்கள் திரும்ப ஒரு மாஸ்டர் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு படிக்கிற அளவுக்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்காது. நிறையா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நிறையா டெவலப் ஆவீங்க. அதாவது ஒரு 3 years டிகிரிலேயே ஒரு கம்ப்ளீட் 1 semester ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ணலாம். அப்போ எந்த டிகிரி, அதாவது எந்த படிப்பு படிக்கும் போதே நமக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து 100% வந்து ஃப்யூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும்.